ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரங்க இப்ப விரய சனியில இருக்கிறீங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. அதாவது 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த விரயஸ்தானத்துல இருக்கிற சனி உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள், பண விரயம், மனம் பாதிக்கப்படுதல். அதாவது செலவுக்காக ஏன் இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு விரயமாகுது, அதாவது ஒரு வீடு கட்டுறதுல நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க, அந்த எஸ்டிமேட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, நீங்க ஏதாவது சுப செலவுகள் எல்லாமே விரயங்கள் தான். அதாவது அவங்க சந்திரனோட, அதாவது மேச ராசியில சந்திரன் நல்ல ஒளி நிலையில, அதாவது பௌர்ணமி நிலையா இருந்தா பெரிய பாதிப்புகள் இருக்காது. வளர்பிறையில பஞ்சமி திதிக்கு மேலையும், தேய்பிறையில அஷ்டமி திதிக்கு உள்ளேயும் இருக்கிற சந்திரன் கொஞ்சம் வலுவான சந்திரன் அப்படின்ற அமைப்பு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். அமாவாசைக்கு பக்கத்துல
ஒரு வாரத்துக்கு முன்பின் இருக்கிற சந்திரன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்க போடுற உழைப்புகள் எஃபெக்ட் போடுவீங்க. அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்காத அமைப்பு இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது புதனோட வீட்டுல, அதாவது பகை ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு வேற ஒரு சுப தொடர்பு எதுவும் இல்லை. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கும். தம்பி தங்கைகள் மூலியமா கொஞ்சம் மன கஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி பணவரவு தனவரவுலாம் கொஞ்சம் தடைபடும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாத தன்மையை கொடுக்கும். என்ன நெகட்டிவா சொல்றான்னு பயப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடம் வந்து நல்லா தான் இருக்கு. 4ஆம் இடத்துல உச்ச குரு இருக்காரு. உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி, விரையாதிபதியும் அவர் தான். 4ஆம் இடம் வீடு வாகனம் சார்ந்து விரயங்கள், அதாவது சுப விரயங்கள், வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு காசை செலவு பண்ணி சுப விரயமா பண்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலேயே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் அவர் கேதுவோட இணையும் போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாரு. என்ன இதனால என்ன பலன்? கேதுவோட இணைய போறாரு, கிரகணமாய போறாரு அப்படின்னே இருக்கிறீங்களா, என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப பெரியவங்க 50 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்க அப்படின்னாங்கன்னா, குழந்தைகள் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், நீங்க ஒரு கருத்தை சொல்லுவீங்க, அவரு ஒரு கருத்தை சொல்லுவாரு. அதனால கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்க செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு 14 நாள் இருப்பாரு. சுக்கிரன் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போன பிறகு 6ஆம் இடத்துல புதன் உச்சமடைவார். கடைசி 10 நாள் வந்து 6ஆம் இடத்துல உச்சமடைவார். ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்கல அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறி உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை புதன் 6ஆம் இடத்துல இருக்கிற தனி புதன், உச்ச புதன் கண்டிப்பா வேலையை ஒரு புது வேலையை கொடுப்பாரு, வேலை மாற்றங்களை கொடுப்பாரு. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பிறந்த ஊரை விட்டு வெளியில போகிற அமைப்பு உங்க ஜனனகால ஜாதகத்துல 8-12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு பிறந்த ஊரை விட்டு தள்ளி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பட்டம் பதவி புகழ்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்தை, இந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசு துறையா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா வந்து பதவி உயர்வு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி கடைசி 15 நாள், முதல் 15 நாள் வந்து சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பாரு. 2வது 15 நாள் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. ஒரு சுபகிரகம் உங்க ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு. 2வது 15 நாள் வந்து கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் நல்ல விதமா இருக்கும். போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவுகா இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைகள், வாக்குவாதம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம், விலகி இருக்கிறோம், அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்ல கணவர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சரியாக மாட்டேங்குது அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறி ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சுமூகமான சூழல்கள் நல்ல விதமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையக்கூடிய இந்த மாதம் நல்ல மாதமா அமையும். துல்லியமான பலன்களுக்கு நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.